பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவுடன் ஏகனாபுரம் மக்களுடன் துணை நிற்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதி. விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு கள அரசியல் பயணத்தை தொடங்குவதாகவும் பேச்சு. விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான எடுத்த நிலைப்பாட்டை பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தில் எடுக்காதது ஏன்? தமிழக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் கேள்வி. எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். ஆனா அப்படி செய்யலையே. விமான நிலையம் வேண்டாம் என்று கூறவில்லை என்றும் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத இடத்தில் அமைக்க வேண்டும் என்றும் தவேக தலைவர் விஜய் பேச்சு. வளர்ச்சிக்கு எதிரானவன் நான் அல்ல, வளர்ச்சி என்ற பெயரில் நடக்கும் அழிவு மக்களை பாதிக்கும் என்றும் கருத்து. ஏகனாபுரம் ஊருக்குள் வருவதற்கு அரசு தடை விதித்தது ஏன் என்பது புரியவில்லை என தவேக தலைவர் விஜய் கேள்வி. விரைவில் உங்களை சந்திக்க மீண்டும் ஏகனாபுரம் கிராமத்திற்குள் வருவேன் என்றும் உறுதி. பரந்தூரில் பொதுமக்கள் மத்தியில் விஜய் குறிப்பிட்டு பேசிய சிறுவன் ராகுல், எங்களுடன் சேர்ந்து போராடி கிராமத்தை காப்பாற்றுவேன் என விஜய் கூறினார் என தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. நான் சொன்னது உங்க கூட இருந்து நான் துணையாக இருந்து நான் வந்து உங்கள் கிராமத்தை காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரோட நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். தவேக தலைவர் விஜய் வருகை மூலம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்புகிறோம். தந்தி டிவிக்கு ஏகனாபுரம் மக்கள் பேட்டி. வந்திருக்காங்க, எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி வந்தார்னா எங்களுக்கு இந்த திட்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குன்ற நாங்கள் ஜனங்கள்லாம் நம்புகிறோம். உயிர் போனாலும் எங்களது ஊரை காலி செய்ய மாட்டோம். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழு தந்தி டிவிக்கு பேட்டி. தேவை சார் எங்களுக்கு அது இருக்காதா சார், எங்களுக்கு இல்லை நாங்கள் போய்க்க முடியாது சார். நாங்கள் உயிர் போனாலும் ஊரை விட்டு போக மாட்டோம். என்ன எது பண்ணுறாங்களோ பண்ணட்டும். பரந்தூர் சென்ற விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினோம். மற்ற மாநிலங்களும் தீர்மானத்தை நிறைவேற்ற கோரி மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் 47 வேட்பாளர்கள் போட்டி. வேட்புமனு வாபஸ் நிறைவு பெற்ற நிலையில் 8 பேர் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. சின்னத்தை ஏற்றுக்கொண்டது நாம் தமிழர் கட்சி. கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை, 50,000 ரூபாய் அபராதம். நாட்டையே உலுக்கிய பயிற்சி மருத்துவர் பலாத்கார கொலை வழக்கில் தீர்ப்பு. புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு. குவாரி உரிமையாளர், லாரி ஓட்டுநர் உட்பட 4 பேரை 15 நாட்கள் காவலில் வைக்க திருமயம் நீதிமன்றம் உத்தரவு.
கனிமவள கொள்கை தொடர்பாக புகார் அளித்த நிலையில் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. உண்மை குற்றவாளிகளை விட்டுவிட்டு லாரி ஓட்டுநர் உள்ளிட்டோரை மட்டும் கைது செய்து வழக்கை அரசு திசை திருப்புவதாகவும் விமர்சனம். புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் ரகுபதி உறுதி. லாரி டிரைவரை கைது செய்தது வழக்கை திசை திருப்பும் செயலா என்று ஏபிஎஸ்க்கு கேள்வி. உசிலம்பட்டி அருகே 17 வயது பட்டியலின சிறுவன் சாதிய வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். முதற்கட்டமாக 2 சிறுவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மற்றும் கேரளாவை உலுக்கிய வழக்கு. காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொன்ற காதலிக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பெங்களூருவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி ஐடி நிறுவன ஊழியரிடம் மோசடி. 11 கோடி ரூபாய் மோசடி செய்த 3 பேர் கைது. கர்நாடகாவில் தொழிலதிபரின் காரை வழிமறித்து பணம் கொள்ளை. டெல்லி பதிவெண் கொண்ட காரில் வந்து கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள், போலீசார் விசாரணை. சென்னை கடற்கரை பகுதிகளில் கடல் ஆமைகள் அதிகளவில் இறந்து கரை ஒதுங்கும் விவகாரம். விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரையை குப்பை கூளமாக்கியது குறித்து பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. காணும் பொங்கல் விடுமுறையை ரத்து செய்ய அரசுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக எச்சரிக்கை. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காத நிலையில் கர்நாடகாவின் மனுவை தற்போது விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருத்து. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் என விமர்சித்த விவகாரம். ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலம். திருவேணி சங்கமத்தில் 8.26 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடல். கனிமவள கொள்ளையை எதிர்த்து குரல் கொடுத்த சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். கொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ராஜகோபுரத்திலிருந்து 9 கும்ப கலசங்களும் புதுப்பிப்பு. சிறப்பு பூஜைகளுடன் மீண்டும் கோபுரத்தில் வைக்கப்பட்டது. தென்வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.